ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து ஈஸியா எளிமையா சூப்பரா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். கடைகள்ல அதிகமா விலை கொடுத்து வாங்காம நம்ம வீட்லயே எளிமையான முறையில சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வரிசையா நமக்கு பண்டிகை காலங்கள்லாம் வரதுனால ஈஸியா நம்ம வீட்லயே எளிமையான மெத்தட்ல ஒரு அருமையான ஸ்வீட்டு வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோம். ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க வைக்க போறோம். சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா சூப்பரா ஸ்வீட் செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஈஸியா சூப்பராகவே நம்ம செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்காம நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். கலருக்காக கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் கடலை மாவு சேர்க்க போறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவாவது நெய் தேவைப்படும். நல்லா நெய் உருகட்டும். இதுல 1 கப் சர்க்கரை சேர்த்தோம்ல, அதே கப்ல கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா இந்த நெய்யிலே நம்ம இந்த கடலை மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா குறைச்ச தீயிலே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. கைவிடாம நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேம்ல வைக்கணும். அடி பிடிக்காத பாத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்ததுதான் ஸ்வீட் வந்து கரெக்டா பக்குவமா நம்மளுக்கு வரும். இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகி கடலை மாவு நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வரணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்ல இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி நெய்யிலே நல்லா கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. நம்ம கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஸ்வீட் வந்து கரெக்டா பக்குவமா வரும் நம்மளுக்கு. இந்த ஸ்வீட் வந்து ஈஸியா நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம். நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் கடையில கிடைக்கிறத விட சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப்பை இதுல சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த சுகர் சிரப்பை சேர்த்தோம்னா நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும். ஸ்வீட் நல்லா 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம். நல்லா கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்வீட்டுக்கு பக்குவம் கரெக்டா வரும். அந்த கலர் எல்லோ கலர் சேர்த்ததுனால லைட்டா அந்த கலர் வந்திருக்கு. உங்களுக்கு கலர் விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இது ஈஸியா நீங்களுமே சூப்பராகவே செஞ்சிடலாம். இது ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு பதம் கரெக்டா வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல நெய் தடவிக்கிறேன். நல்லா நெய் தடவிட்டு அந்த ஸ்வீட்டை நம்ம இதுல விட்டுக்கலாம். நல்லா நம்ம இத நல்லா ஆற வைக்க போறோம். ஆற வச்சுட்டு நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியா சூப்பராகவே செஞ்சாச்சு பாருங்க. இவ்வளவுதான். நமக்கு கடைகள்ல போய் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. நல்லா ஸ்பூனாலே ஒண்ணு போல பரத்தி விட்டுக்கோங்க. இது நல்ல சூடு ஆறவும் நம்மளுக்கு கெட்டியாகும். பர்ஃபி கட் பண்றதுக்கும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்.
இதுக்கு மேலாப்ல நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பொடியா கட் பண்ணி வச்ச பாதாம சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு 1 மணி நேரம் ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெடாம இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. ஈஸியா சூப்பராகவே நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம் பாருங்க. 1 கப் கடலை மாவுக்கு நமக்கு 1/2 கிலோ ஸ்வீட்டுக்கும் மேலே ஈஸியா செஞ்சுட்டோம். இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அருமையான ஸ்வீட் ரெசிபி வீட்டிலேயே சூப்பராகவே செஞ்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.